ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அப்போ இன்றைக்கி நம்ம பிளாண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே 90 கிராம் ஒயிட் சாக்லேட், 50 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இது டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் இங்கே 2 எக் எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் வேனிலா எசன்ஸும் போட்டு நம்ம ஒரு செகண்ட் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா நான் இங்கே 1 கப் பவுடர்டு சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் ஒயிட் சுகர், 1/2 கப் ப்ரௌன் சுகர் எடுத்து நல்லாவே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் இந்த எக் கூட போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நல்லா பீட் பண்ணும். இதில் நம்ம ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கறனால எக் ஆஃப் ஒயிட் கலரில் வராது. அதனால் அந்த சர்க்கரையும் எக்கும் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்த சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு எக்கும் சாக்லேட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளாண்டி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ரௌனி ஒரு டேஸ்ட்டுனா இது வேறு ஒரு டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக ஒயிட் சாக்லேட் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறமா 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். அது நல்லா சலிச்சதுக்கப்புறமா அதையும் நம்ம இந்த எக்கு கூட போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சில்கியாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம மைதா போட்டதுக்கப்புறமா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் இது மிக்ஸ் பண்ணணும். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் இங்கே 8 இன்ச்சு டின் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் வச்சு ஆயில் க்ரீஸ் பண்ணி அதில் நம்ம இந்த பேட்டர் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லாவே நம்ம டேப் பண்ணி எடுத்துக்கலாம், ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்காக. அப்புறம் ஓவன் 10 மினிட்ஸ் 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு ஃபில்லிங்ஸ் தான் சாக்லேட்டு கொடுக்கலாம், நட்ஸு எது வேணாலும் கொடுக்கலாம். நான் இங்கே சாக்கோ சிப் போட்டிருக்கேன். நான் இங்கே இப்போ பிளாக் கலர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒயிட்டு வேணாலும் எடுத்துக்கலாம், ஒயிட்டும் பிளாக்கும் வேணாலும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் சாக்லேட் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது மஸ்ட் ட்ரையாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பீஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.